தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளின் சத்தியத்திலே அபாய முழக்கம் என்று தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்வை பற்றி நலன்களின் காரியங்களில் இப்பொழுது உங்களது கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். பரலோக காரியங்களுக்கு இனியும் இரண்டாவது இடத்தை கொடுத்து கொண்டிருக்க முடியாது. அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வந்துகின்றன. இந்த நியாய தீர்ப்புகள் பக்திவயமான எச்சரிப்பின் வார்த்தைகளை பின்வருமாறு கூறுகின்றன. வேத வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று மத்தேயு 24:44 வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நமது சபைகளிலே அதிகமான மக்கள் நிகழ்காலத்திற்கு உரிய சத்தியத்தின் உண்மையான பொருளை அறியாதலாக இருக்கிறார்கள். நீங்கள் நானும் வாழக்கூடிய காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே முடிவு சமீபென்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அடையாளங்களின் நிறைவேறலை நீங்கள் நானும் புறக்கணிக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அறிந்து நீங்கள் நானும் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். எனவே தங்கள் ஆத்தும ரட்சிப்பை நாடி தேடாத அநேகர் பேர் வெகு சீக்கிரத்தில் அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இன்று எரேமியா 8:20 அந்த தீர்க்கதரிசி சொன்னவனமாக மனங்கசந்து அலந்து அழுது புலம்புவார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த பூமியிலே வரலாற்றிலே கடைசி நாட்களின் காலத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறவாதபடி அருமையான வாலிபர்களே, குடும்ப தலைவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த கடைசி காலமாய் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். தீர்க்க தரிசனம் துரிதமாக நிறைவி கொண்டிருக்கிறது. தவணையின் மணி நேரங்கள் விரைவாக கடந்து சென்றிருக்கின்றன. நமக்கு நேரம் இல்லை, இழப்பதற்கு ஒரு கண நேரம் கூட கிடையாது. காவல் காக்கும் பொழுது தூங்குவர்களாக நாம் காணப்படக்கூடாது. எனது எஜமான் வர செல்லும் நாட்கள் எவ்வளவு சமயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களது இருதயத்திலே தங்களது கிரிகளின் மூலமாக சொல்லாதிருக்கட்டும் ஊக்கமான எச்சரிப்பின் வார்த்தைகள், கிறிஸ்துவுடைய அதை சீக்கிர வருகையின் செய்தி முழங்க வேண்டும். வரப்போகிற கோபாக்கில் என்று உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட எண்ணங்களும் உங்கள் மனத்திலே வர வேண்டும். ஆண்களும் பெண்களும் மனம் திரும்பும்படி இணங்குவதற்காக நீங்கள் நானும் பேச ஆயத்தமாக வேண்டும். உடனே ஆயத்தமாகி அவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். நமக்கு முன்பாக வரப்போகிற அநேக காரியங்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஊழியர்களும் சபையாரும் முதிர்ந்து கிடக்கின்ற அநேக காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீக்கிரம் வர இருக்கிறார். சமாதானத்தோடு அவரை சந்திக்க நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு அந்த நாம் பெற்ற வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் துக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை, உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அவரது வருகைக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து வாழ வேண்டும். அவரை கண்டு அவரது மீட்கப்பட்ட மக்களாக நீங்கள் நாளும் வாழ வேண்டும். எவ்வளவு மகிமையான இந்த ஒரு காரியம்! நாம் நீண்ட காலமாக காத்திருந்து விட்டோம். இதனால் நமது விசுவாசம் மிளந்து விடக்கூடாது. நமது ராஜாவை அவரது அழகிலே நான் காணக்கூடுமானால் நாம் என்றென்றைக்கும் ஆசிரிக்கப்பட்டதாக இருப்போம். இந்த நாட்களிலே செல்லும் போகும்போது கடைசி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கடைசி கால நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன.
ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வீட்டை நோக்கி நாம் செல்கிறோமா, அந்த உரத்த குரல் சத்தமிட வேண்டும் என்பது போன்று நாம் அதை மீட்கப்பட்டவராக அவளை நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வல்லமையோடும் மகா மகிமையோடும் கிறிஸ்து வருகின்ற அந்த நேரத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழிகளே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாக இருக்கிறது என்று சொரோணமாக உங்கள் ஆத்துமாக்கள் அப்படியேப்பட்ட வாஞ்சையாக இருக்க நீங்கள் ஆண்டவர் தமசிலே தத்தம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவங்களுக்கு துணை பெறுவாராக. இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளில் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.